வணக்கம். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்கொன் வாய் தீரவாய் ஊனே ஊருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோ தெம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 6ஆம் நாள் பாவை நோன்பு நோற்கக்கூடிய பெண்கள்லாம் வீதி வழியா நடந்து போறாங்க. அப்போ வெளியில வர வேண்டிய அவளுடைய தோழி வராம உள்ள உறங்கிட்டே இருக்கா. அந்த தோழிய பார்த்து இந்த பாவை பெண்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அழகிய மான் போன்ற கண்களை உடைய பெண்ணே, பாவை நோன்புக்காக நாளைக்கு காலையில நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன்னு நீ வாக்குறுதி கொடுத்தியே, உன் வாக்குறுதி எல்லாம் எங்க போச்சு? எந்த திசையில போச்சு? நீ மறந்து தூங்கிட்டே இருக்க, நீ வெளியில வரவே மாட்டியா? அப்படி என்ன உனக்கு ஒரு தூக்கம் அப்படின்னு கேட்கிறா. கேட்டுட்டு சொல்றா, எப்படிப்பட்டவர் சிவபெருமான், விண்ணுலகமும் மண்ணுலகமும் எந்த உலகத்திலும் காண முடியாத அரிய பரம்பொருள். அப்படிப்பட்ட பரம்பொருள் நமக்கு அருள் தருவதாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த இறைவனுடைய திருவடிகள் நமக்காக வந்து அருள் செய்கின்றதே, அந்த திருவடிகளை நாங்க பாடுறோமே வாயார, அந்த பாடுகின்ற இந்த வாயினுடைய சொற்கள் எல்லாம் உன் காதுல வந்து விழலையா? எங்க கிட்ட நீ வாய் திறந்து பேசலையே, இறைவனுடைய திருநாமத்தை பாடுகிற எங்க கிட்ட கூட நீ வாய் திறந்து பேச மாட்டியா? எங்களுடைய பாடலை கேட்ட பிறகு உன்னுடைய உடலும் கூட உருகவில்லையே, உன் உடலும் உள்ளமும் உருகாத அளவிற்கு இறைவனுடைய திருநாமங்களை கேட்டு உன் காதுல விழாத அளவுக்கு உன் தூக்கம் ஒரு தூக்கமா? உன் சொல் ஒன்னா இருக்கு, செயல் ஒன்னா இருக்கு. நீ நேத்து என்ன சொன்ன? எழுப்புவேன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு எழுப்பாம தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல் ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கக்கூடாது, எப்பவும் இறைவனுடைய நாமத்தை பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு பாவை பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா பாடுறாங்க. ரொம்ப அழகா மாணிக்கவாசக பெருமான் பாவை பெண்களின் மூலமாக இறைவனுடைய புகழை என்னைக்கு பாடிட்டே இருக்கணும், இறைவனோட அருள் அப்போ எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பாடியிருக்காரு. ஒரு ஏழை விவசாயி ஒரு மரத்துக்கு பக்கத்துல குடிசை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை. கடவுள்கிட்ட ரொம்ப நொந்துக்கிட்டான், நீ என்ன மட்டும் இப்படி படைச்சிட்ட ஏழையா அப்படின்னு பல நேரங்கள்ல நொந்துக்கிட்டான். எவ்வளவோ முயற்சி பண்ணான் பணக்காரன் ஆகணும்னு, அவனால ஆக முடியல. ஒரு நாள் அவன் ஆசையா வளர்த்து வந்த நாய் செத்து போச்சு. சரி, இந்த நாயை நம்ம மரத்துக்கடியிலேயே புதைச்சிருவோன்னு அவன் வீட்டு மரத்துக்கடியில புதைக்க போனான். அப்போ தோண்டும் போது அவனுக்கு ஒரு புதையல் கிடைச்சிச்சு. ஆஹா கடவுளே, நான் இத்தனை நாள் நீ எனக்கு வழிகாட்டலையே, எதுவும் கொடுக்கலையே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாரு, என் வீட்டு வாசல்லையே மரத்துக்கு கீழேயே புதையல் இருந்திருக்கு அப்படின்னு வியந்து போனானா, பெருமைப்பட்டானா. நாமும் நம்ம வாழ்க்கையில பல நாள் பல புதையலை தேடி, இறைவனுடைய அருளை தேடி, இறைவன் எங்க இருக்கான்னு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். இறைவன் வெளியில எங்கேயும் இல்லைங்க, நம்ம கிட்டதான் இருக்கான், நம்முடைய மனசுக்குள்ள இருக்கான். நம்முடைய சொல்லிலேயும் செயலிலேயும் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால இந்த மார்கழி மாதத்துல எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி மனதார அவரை வாழ்த்தி இறைவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.